ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்டேஜில் நியூவாக ஒரு பிளான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. மேட்சிங் கிளப் இன்சென்டிவ் ரொம்ப அருமையான ஒரு பிளான். ஸோ இது என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். முக்கியமாக இந்த 16%, அதாவது நான் குவாலிஃபைடாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்கு மட்டும் கிடையாது, இங்கே வந்து எல்லாருக்குமே இது பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஸோ இது என்ன பெனிஃபிட்ஸ்ன்றது பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பழைய பிளானை பார்க்குறோம். ஸோ பழைய பிளானில் 16% லெவல் இருக்கக்கூடியது, அதாவது கீழே ஏன்ற லெக்கில் ஒரு குவாலிஃபைட் டைரக்டருக்கு அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அவர் குவாலிஃபைட், அவர் இன்கம் எடுக்கிறாரு, நல்லா பண்ணுறாரு. இப்போ பிஎன்சி லெக்கில் ஒரு பிவி வந்திருக்கு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஈக்குவல் லெவல் இருக்கும்போது பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வராது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி செல்ஃப் பர்ச்சேஸ்க்கு மட்டும்தான் வரும். அப்போது அந்த செல்ஃப் பர்ச்சேஸ்ன்றது 16% இன்ட்டு 150 இன்ட்டு 80ன்றது 432 ரூபா வருது. இதே வந்து இப்போ மேட்சிங் கிளப் இன்சென்டிவ் அப்படின்ற இந்த நியூ பிளான் மூலியமா இது என்ன பெனிஃபிட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 100 பிவி வந்து எலிஜிபிலிட்டி, ஓகேங்களா? மேட்சிங் கிளப்புக்குன்னே தனியாக வந்து 100 பிவி பண்ணணும். இது வந்து ஆல்ரெடி ஜாயின்ட் பீப்புள்ஸ்க்கு 40 பிவி செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ 140 பிவி, அதுக்கு 150 பிவி கன்ஸ்டன்சிக்குள்ளே நம்ம வந்து எலிஜிபிள் ஆகிருக்கும். இதே நியூவாக பண்ணக்கூடிய, நியூவாக வந்திருக்கேன், இப்போ தான் நான் பண்ண போகிறேன், ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா 300 பிவி நீங்கள் பண்ணி நீங்கள் எலிஜிபிள் ஆகிக்கலாம். 2 கன்ஸ்டன்சிக்குள்ளே நீங்கள் போய்க்கலாம். ஸோ இந்த இடத்துல 16%, அதாவது ஏன்ற லெக்கில் பிரான்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்க அவங்க இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம ரெஸ்ட் ஆஃப் லைனில் இப்போத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இவ்வளோ நாள் என்னால் பண்ண முடியல, இப்போத்துலேருந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது பிஎன்சியில் வந்து நியூ பிவி ஒரு 1400, செல்ஃப் பர்ச்சேஸ் ஒரு 150, ஓகேங்களா? இதெல்லாம் சைடு பிவி. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சில்வருக்கு குவாலிஃபிகேஷன் ஆகலை. ஸோ சில்வர் குவாலிஃபிகேஷன் ஆகணும்னா 1801 பிவி ஆகணும், கரெக்ட் இல்லைங்களா? இப்போ 1801 பிவி என்னால் பண்ண முடியல, ஸோ எனக்கு வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ் மட்டும்தான் வருமா, மீதெல்லாம் 16% ஆயிடுச்சு அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த மேட்சிங் கிளப் இன்சென்டிவ் என்னன்னா மேட்ச் பண்ணுறது, ஓகேங்களா? 300 பிவி மினிமம். ஸோ 300, 600, 900 இந்த மாதிரி 300 தான் நம்ம வந்து மினிமம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பிவி நம்ம தனித்தனியாக பிரிச்சிருக்கோம். ஏன்ற லெக்கில் ஓல்டு பிவி தனியாக பிரிச்சிருக்கோம். 1000 பிவி வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக பிரிச்சிருக்கோம். அப்போ இந்த நியூ பிவி தான் நம்ம எடுக்க போகிறோம், நியூ ஜானஸ்க்கான பிவி. அப்போ இந்த 1000 பிவி ஏன்ற லெக்லையும் மீதி ரெஸ்ட் ஆஃப் லைன், அதாவது பிசி இந்த லெக்கில் வந்து 1400 பிவி நம்ம எடுத்திருக்கோம். அப்போ இதில் மேட்சிங்ன்றது 900 பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? மீதி பேலன்ஸ் இருக்கிறது கேரி ஃபார்வர்ட் ஆகும். இப்போ 900 இன்ட்டு 3ன்றது தான் மேட்சிங் பாயிண்ட்ஸ்க்கான இன்கம். அப்போ இன்ட்டு 3 போடும்போது 2700 கிடைக்குது. ஸோ இந்த 2700 ருபீஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 900 பாயிண்ட்ஸ்க்கு, அதாவது காமனாக இருக்கக்கூடியது. இப்போ ஃபார்வேர்டு, அதாவது கேரி ஃபார்வர்ட் ஆகிருக்கிறது வந்து 100 பிவியும் ஒரு 500 பிவி. அப்போ நம்ம ஒரு வேளை இந்த மாதமே ஏன்ற பிரான்ஸ் லெக்லேயே போய் நம்ம கொஞ்சம் ஒரு 200 பிவி அடிஷ்னலாக பண்ணியிருந்தா நம்மளும் சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3600 ஒரு 900 வந்திருக்கும். அப்போ இதில் என்ன ஹைலைட்னா, நம்ம இது வரைக்குமே வந்து ஒரு டேரக்டர் லெக்கை வந்து நம்ம டச் பண்ண மாட்டோம், அவங்ககிட்ட போய் நம்ம வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஆகலாம் சைடு இது, அப்போ குவாலிஃபிகேஷன் பர்ஃபார்மன்ஸ் அதிலே டிமோட்டிவ் ஆகுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஆகலைனாலும் இந்த மேட்சிங் கிளப் மூலியமாக இன்கமும் வரும், அண்ட் டேரக்டர் லெக்லேயும் நம்ம போய் வேலை செய்யலாம். அப்போ எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து கவர் ஆகுது இந்த மேட்சிங் கிளப் இன்சென்டிவ். இப்போ மேட்சிங் கிளப் இன்சென்டிவ் மூலயமா ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். எல்லா இடத்துலையுமே நம்ம போய் ஒர்க் பண்ணலாம். இந்த ஒரு அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட். ஸோ எல்லாமே இறங்கி வேலை செய்வோம். ஸோ இது நியூ பிவி அண்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 1001 பிவி, இந்த இது இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த 40 பிவி இதெல்லாமே என்ன ஆகும்னா ரீபர்ச்சஸ்க்குள்ளே இன்கம்குள்ளே போகும். ஒருவேளை நீங்கள் குவாலிஃபிகேஷன் சில்வருக்கு ஆகுறீங்க அப்படின்னா, ஸோ பேலன்ஸ் 1801 பிவிக்கு நம்ம குவாலிஃபிகேஷன் ஆகுறோம். அப்போ இந்த பேலன்ஸ் பிவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பிவி எல்லாமே ரீபர்ச்சஸ், அந்த 8 வே ஆஃப் இன்கமில் அது போய் இன்கமாக அப்டேட் ஆயிடும். ஸோ எல்லாமே கவர் ஆகும். இப்போ ரீபர்ச்சஸ் இன்கமும் இருக்குது, மேட்சிங் கிளப்பில் நியூ இன்சென்டிவும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே எடுத்து பண்ணலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணாலும் எல்லாருக்குமே அந்த இன்கம்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ எடுத்து பண்ணுங்க. தேங்க்யூ.